Hi everyone. 72 பேருடன் பயணித்த விமானம் விழுந்து கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. மனதை கணக்கச் செய்யும் இந்த சம்பவம் கஜகஸ்தானிலே இடம்பெற்றுள்ளது. அசர்பைஜானிலிருந்து ரஷ்யா நோக்கி பயணித்த விமானமே இவ்வாறு கோர விபத்திலே சிக்கியுள்ளது. இந்த விபத்தின் மனதை உருக்கும் வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் இந்த தினத்திலே இன்று அசர்பைஜானிலிருந்து ரஷ்யா நோக்கி புறப்பட்டு சென்ற விமானம் கோர விபத்திலே சிக்கியிருந்தது. 67 பயணிகளும் 5 பணியாளர்களுடன் பயணித்த விமானமே இவ்வாறு கஜகஸ்தானிலே விபத்திற்குள்ளாகியிருந்தது. தரையுடன் மோதிய நிலையிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்திலே அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. என்றாலும் இதுவரைக்கும் எரிகாயங்களுடன் 5 பேர் மாத்திரமே மீட்கப்பட்டுள்ளனர். ஏனையவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. என்றாலும் அதிகமானவர்கள் இந்த கோர விபத்திலே உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த விமானம் விபத்திற்குள்ளாகும் காட்சியையும் ஒருவர் வீடியோ பதிவு செய்திருந்தார். தரையுடன் மோதிய நிலையிலே இந்த விமானம் விபத்திற்குள்ளாகின்றது. அசர்பைஜானிலிருந்து ரஷ்யாவின் குரேஸ்னி நகரத்தினை நோக்கி சென்ற விமானமே இவ்வாறு கஜகஸ்தானிலே விபத்திற்குள்ளாகி இருந்தது. ரஷ்யாவின் குரேஸ்னி நகரத்தினை நோக்கி சென்ற விமானத்தினை முதலிலே கஜகஸ்தானின் மகஸ்லி நகரிலே இறக்குமாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கிருந்தும் திருப்பப்பட்டு அக்டாவ் நகரிலே இறக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு ஏன் திருப்பப்பட்டது என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுகின்றது. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ரஷ்யாவிற்கு செல்வதற்கு முன்னர் இந்த விமானம் இறக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றதா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. என்றாலும் இறுதியாக கஜகஸ்தானிலே இறக்குவதற்காக முயற்சித்த வேளையிலே கஜகஸ்தானில் இறக்குவதற்கு முன்னர் தரையிலே மோதிய நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனூடாக 72 பேர் சிக்கிய நிலையில் இவர்களில் எத்தனை பேர் இதுவரை பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது இதுவரைக்கும் கூறப்படவில்லை. எனவே இது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் கிடைக்கும் என கூறப்படுகின்றது. என்றாலும் இறுதியாக இந்த வருடத்தின் இறுதியிலே இந்த மிக பெரும் சோகமான சம்பவம் விமான விபத்தின் ஊடாக இடம்பெற்றுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.